நேசத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், நபியே நாயகமே, உங்கள் தோற்றம் குறித்து நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா நாயகத்தை குறித்து சொல்லுகிற அளவிற்கு ஆற்றல் நாயகத்திற்குத்தான் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை படைப்பதற்கு முன்னால், நரகத்தை படைப்பதற்கு முன்னால், மலக்குகளை படைப்பதற்கு முன்னால், வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பேரொளியை தான் முதலில் படைத்தார். நூரே முஹம்மதி, என் பேரொளியை படைத்து அந்த ஒளியை 4 பகுதிகளாக மாற்றினான். இன்றைக்கு விஞ்ஞானம் ஒளியை உடைப்பது எப்படி, ஒளியை பிரிப்பது எப்படி என்று இன்றைக்கு ஆய்வு செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூரே முஹம்மதியை 4 பகுதிகளாக பிரித்து அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு அல்லாஹ் கலமை படைத்தான். எழுதுகோள், பேனா. நீ எழுது என்றான். அது எழுதியது நம்முடைய எல்லா கலாக்கதிரையும். இரண்டாவது பகுதியை கொண்டு லௌஹுல் மஹ்ஃபூலை அல்லாஹ் படைத்தார். ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுவதாக இருந்தாலும் லௌஹுல் மஹ்ஃபூலில் இல்லாமல் இல்லை. யார் யார் இன்றைக்கு என்னென்ன இடத்திலே இருப்பார்கள், இறப்பார்கள், எவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும், எப்படி வாழ்வார்கள், எந்த கடைக்கு யார் போவார்கள், யார் வருவார்கள், அத்தனையும் பதிவான ஒன்று லௌஹுல் மஹ்ஃபூல். இந்த லௌஹுல் மஹ்ஃபூல் படைக்கப்பட்டதும் பெருமானாரின் பேரொளியிலிருந்து. அல்லாஹ் தான் அமருகிற அரிசையும் பெருமானாரின் பேரொளியில் படைக்கிறார். 4வது பகுதியிலிருந்து தான் மஹ்லூக்காத்துகள், எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் அந்த பேரொளியில் படைக்கிறார், நபிமார்கள் உட்பட. பேரொளி பெருமானார் முதலில் உதயமாகிறார்கள். இந்த பேரொளியை பார்த்து மகிழ வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற நபிமார்களின் அருவாகுகளை, உடலை அல்ல, அருவாகுகளை ஒன்று சேர்த்து பெருமானாரின் பேரொளியை காட்டுகிறார். இதை குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள், இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன். அல்லாஹ் நபிமார்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். 1,24,000 நபிமார்களின் ரூஹுகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அந்த ரூஹுகள் எல்லாம் பெருமானாரின் பேரொளியை பார்க்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், நீங்கள் இதை பார்த்தீர்களா? இவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியில் பிறக்கப் போகிற நபி. இவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு பேரொளி. அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன் சொல்லுகிறது, அக்ரர்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, அவர்தான் இறுதி நபி, உறுதி நபி முஹம்மது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறீர்களா? எல்லாம் சொல்லுச்சு. காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்களும் சாட்சியாக இருங்கள், அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், உங்களோடு சேர்ந்து நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே தானும் சாட்சியாக இருந்து நூரே முஹம்மதியை வலுப்படுத்துகிறார். ஆலமுல் அர்வாஹிலேயே நூரே முஹம்மதி பார்க்கப்படுகிறது. அங்கு இருக்கிற அர்வாஹுகள்ல அந்த ஒப்பந்தம் நடக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. பார்த்தா கொஞ்சம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகா தெரியுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா பேசாம பார்த்து ஒரு துஆ செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சாங்க? யா அல்லாஹ், உலகத்திலே இந்த ஆதம் பிறக்கிற, இந்த தாவூது பிறக்கிற பொழுது தாவூதுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. உலகத்திற்கு தாவூது வந்தால் அவருக்கு வயது எவ்வளவு? அல்லாஹ் சொல்லுவான் 60 வயசு தான் வாழ்வார். அப்ப எனக்கு வயசு எவ்வளவுன்னு ஆதம் கேட்டாங்க. உனக்கு 1000 வயதுன்னு அல்லாஹ். எனக்கு 1000, என் பிள்ளைக்கு 60. நான் ஒரு 40 கொடுக்கிறேன்ட்டாங்க. அப்பையும் கொடுக்கிறது ஒரு 100-200 கொடுத்திருக்கலாம். பிள்ளைக்கு கொடுக்கிறது கூட கொஞ்சம் யோசிச்சு நான் ஒரு 40 கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி என்பான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியிலே பிறப்பார்கள். 960 வயசிலேயே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வந்து நிப்பாரு. எனக்கு என்ன 40 வயசு இருக்குதே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ஏற்கனவே ஆலமுல் அர்வாஹ்ல தாவூதுக்கு கொடுத்துட்டீங்களே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்குல் மௌத் சொல்ல, அதெல்லாம் முடியாது.
ஃபனசிய ஆதம், ஆதம் கொடுத்ததை மறந்து போனார். ஃபஜஹத ஆதம், ஆதம் மறுத்தார். அதனால் தான் ஆதமின் உம்மத்துக்களும் மறக்கிறது, ஆதமின் உம்மத்துக்களும் மறுக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்தே மறதியும் மறுத்தலும் ஆரம்பமாகிவிட்டது. பாலமுல் அருவாகிலே பெருமானாரினுடைய பேரொளியை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.